இந்தியா டிவி நேயர்களுக்கு அன்பு நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் யார் அந்த சார் என்பது குறித்த விவாதம் ரொம்ப காரசாரமாக நடந்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பதிலளித்து பேசி இருக்கிறார். சில உறுப்பினர்கள் பேசுறப்ப பால ஆளுநர் பக்கம் திருப்புற மாதிரி தெரியுது. இது சரியா அந்த போக்கு? இல்லை, முதல்ல இந்த விவாதத்தை காட்டிலும் இன்னைக்கு விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் பெரிய விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு. யூசிஜி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு ஆளுநரை குழு அமைத்துக் கொள்ளலாம்ங்கிற ஒரு 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 மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து புதிய கல்விக் கொள்கை ஏற்காத பல்கலைக்கழகங்களுடைய அந்த படிப்பை ரத்து செய்யப்படும்ன்ற மாதிரியான ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. இது வருங்கால ஒரு இளம் தலைமுறைகளுக்கு உயர்கல்விக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இது ஆளுங்கட்சி தரப்புல இருந்து இதை பற்றி பேசியிருக்கிறாங்க, கண்டன அறிக்கையை கொடுத்துருக்காங்க. பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக இதை இன்னைக்கு பேசியிருக்கணும், இதை கையில் எடுத்திருக்கணும். ஆனால் என்னமோ தெரியல, அவங்க அதிமுகவை சேர்ந்தவர்கள் பிஜேபினாலே அது அவர்கள் இன்னொரு அணியாகத்தான் அதை பார்க்குறாங்க. அதை என்ன பண்ணாலுமே கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இன்றைக்கி அதிமுக இருக்குது. இன்றைக்கி முக்கியமான ஒரு எதிர்கால சந்ததியினருடைய கல்வி இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாகிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதற்கு இன்றைக்கி எதிர்க்கட்சியாக, பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியாக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இதை பேசியிருக்கணும், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும், போராட்டம் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு யார் அந்த சார்னு இந்த போல் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை தொடர்ந்து பேசிக்கிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் மறக்கடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆளுநர் பக்கம் பால் திருப்பினாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இது வரைக்கும் நடந்த விஷயத்தை பார்க்கணும். இந்த ஞானசேகரன்கிற நபர் ஆல்ரெடி அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாஃபினுடைய கணவராக இருக்கிறாரு. அடிக்கடி உள்ளே போய்கிட்டு வரக்கூடிய நபராக இருக்கிறாரு. அதனால் அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஈஸியாக போயிட்டு வரக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். ஒரு தவறு செஞ்சுருக்கிறான், அது கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் ஆளுநருடைய பங்களிப்பும் அதில் இல்லாமல் இருக்குது. எப்படி இருக்குது? அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களுடைய வேந்தரும் ஆளுநர் தான். இப்போ அந்த பொறுப்பை அவரும் அது தட்டி கழிக்க முடியுமா? அவருக்கு பெரிய பொறுப்பா? அவருக்கும் பொறுப்பு இருக்கா? அவருக்கும் பொறுப்பு இருக்குது. இதனால் ஒருத்தரை மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இப்போ இது வரைக்கும் இந்த ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் நடக்கக்கூடிய இந்த போட்டி ஒரு நிரந்தரமான ஒரு விசியை போட முடியல, சில ஸ்டாஃப் போட முடியல, ப்ரொஃபஸர்ஸை போட முடியல, ஹெச்ஓடிஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியல, செக்யூரிட்டி ஸ்டாஃப் போட முடியல, எல்லாமே டெம்பரவரி பேசிஸ் எல்லாம் போடுறாங்க. அப்படிங்கும் போது ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடி இல்லைங்க. அப்போ இந்த மோதல் தான் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஈஸியாகி போச்சு, உள்ளே போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு. 70 கேமரா இருக்குன்றாங்க, 30 கேமரா தான் ஒர்க் ஆகிருக்காங்க. 30 கேமரா ஒர்க் ஆகலைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அதை ஏன் பார்க்கல? ஒரு அரசாங்கம் ரன் பண்ணுறாங்கன்னா அரசாங்கம் கேமரா ரன் பண்ணாதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா? அதுக்கு தான் ஒரு விசி போட்டிருக்காங்க, அதுக்கு தான் ஒரு ஹெச்ஓடியை போட்டிருக்காங்க, அதுக்கு தான் செக்யூரிட்டி ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. அவர்களெல்லாம் பார்க்கணும் இல்லைப்பா. இப்போ அங்கே ஸ்டேபிளாக இல்லையே. அப்போ எல்லாருக்கும் இந்த ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த விஷயத்தில் தட்டி கழிச்சிட்டு போயிட முடியாது. சரி, அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவனுடைய செல்ஃபோன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, அவனோட லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, அவன் சம்மந்தப்பட்ட பழைய வழக்குகள்லாம் எடுத்திருக்கு. அவன் 2016 குற்றப்பணிகள் உள்ளவனாக இருக்கிறான். 20க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குது. கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி தான் இருந்துச்சு. அப்போ யார் இவனை காப்பாற்றினா? செங்கல்பட்டை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை கடத்தி கொண்டு போய் வச்சு மிகப்பெரிய அளவில் பணம் பறிச்ச வழக்கும் மேலே இருக்குது. இந்த 10 ஆண்டுகளில் இவனை யார் காப்பாற்றினா? இப்போ யார் அந்த சார்? இவனை காப்பாற்றின அந்த சார் யார்? இந்த 10 ஆண்டுகளில் காப்பாற்றின சார் யார்? இப்படி பல கேள்விகள் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் இப்போ நடந்துருச்சு ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றத்தை செஞ்சுருக்கான், நடந்திருக்கு. இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களும் ஆய்வு பண்ணணும், பாதுகாப்பை பலப்படுத்தணும். ஒரு ஆளுமையான ஒரு நேர்மையான ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள் உடனே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எல்லா கட்சியோட எம்எல்ஏ போடுங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்தையும் ஆய்வு பண்ணுவோம், எல்லா பல்கலைக்கழகத்தையும் பாதுகாப்பை பலப்படுத்துவோம், அடுத்து இந்த மாதிரியான சம்பவம் நடந்துக்கூடவே கூடாது அப்படிங்கிறத விட்டு இந்த யார் இருந்த சாருங்கிறத இதே ரிப்பீட்டடாக யார் கையை பிடிச்சி அந்த கதை மாதிரி இவங்க திருப்பி அதவே கேட்டுக்கிட்டு இருந்தால் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அவன் சம்மந்தப்பட்ட வீட்டில் சர்ச் பண்ணி அவன் இருக்க லேப்டாப்பு மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண போகிறப்ப இவன் மேலே யாரும் முன்னாடி பின்னாடி இருக்கிறாங்களா? இந்த யாருன்ற சாருங்கிற பிரச்சனையை அவங்க 3 நாள் ஆரம்பிச்சிட்டாங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கப்போ இதை கையில் எடுக்கிறாங்கன்னா இப்போ இது உள்நோக்கம் இருக்கா இல்லையா? விசாரணை நடந்து முடிஞ்ச பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கு, அதில் நீங்கள் சொல்ல திருப்தி இல்லை, சிபிஐ விசாரணை கேட்குறோம் அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குது. இந்த வழக்கை நீதிமன்றம் கண்காணிக்குது, தேசிய மகளிர் ஆணையம் கண்காணிக்குது, தேசிய ஆவண காப்பகம் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதெல்லாம் போலீஸ் தரப்பில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் ரைடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன செய்வாங்க?
இப்போ திரும்ப திரும்ப இதுவே நீங்கள் பேசுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ம். இது முழுக்க அரசியல் நோக்கத்தோட தானே பேசுறீங்க. ம். இப்போ எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்குது. இல்ல திமுகவினுடைய பின்னணி இதுல இருக்கு, இல்ல திமுகவினருடைய பின்னணி இருக்கு அப்படின்றதுதான் பெரிய சந்தேகத்தை. சந்தேகத்தை கிளப்புனா நீங்கள் வந்து தேசிய மாநில ஆணையம் விசாரிச்சிருக்கு, அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, போலீஸ் தரப்பில் விசாரிச்சிருக்காங்க. நீங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யட்டும். அதில் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லைன்னா சிபிஐ கேளுங்க, சிபிஐ விசாரணை கேளுங்க. எங்களுக்கு நீங்கள் கொடுத்த குற்றப்பத்திரிக்கை சரியில்லை, ம். எங்களுக்கு திருப்தியாக இல்லை, இங்கே பண்ண விசாரணை எங்களுக்கு சரியா இல்லை அப்படின்னு கேளுங்க. இப்போ செய்ய வேண்டியது என்னது? இந்த ஒரு சம்பவம் இனி எங்கே நடக்கக்கூடாது. நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பல்கலைக்கழகங்களையோ கல்லூரிகளையோ இந்த சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எல்லா கட்சியும் கூடுங்க, பேசுவோம். இதுதானே ஆரோக்கியமான அரசியல். திரும்ப திரும்ப ஒருத்தனை கைது பண்ணப்பட்டிருக்கு, அவன் மேலே விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அவன் சம்மந்தப்பட்ட இடத்துல ரைடு நடந்திருக்கு, இவ்வளோ விஷயம் வேகமாக நடந்துகிட்டு இருக்கப்போ நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை கேட்கறதுல என்ன இருக்குது? அது அரசியல் இருக்கா இல்லையா? முழுக்க முழுக்க அரசியலுக்காக பண்ணுறாங்க. சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்ய சொல்லி ஆளுநர் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தார், இப்போ டிடி பொதிகைக்கு தர சொல்லி நெருக்கடி கொடுத்தார், அதுக்கெல்லாம் கண்டனம் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லக்கூடாது ஆளுநர். எதிர்க்கட்சிகள் கேட்கலாம், ஏன் இன்னொரு இதுக்கு நீங்கள் கொடுங்கன்னு கேட்கணும்? அது முடிவு பண்ண வேண்டியது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கு. தேர்தல் வாக்குறுதி சார். தேர்தல் வாக்குறுதி இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் என்ன அர்த்தத்தோடு கேட்குறீங்க? உள்நோக்கம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரியான இப்போ என்ன சொல்கிறார் ஆளுநர், 3 நிமிஷத்தில் சட்டசபைக்குள்ளே வந்துட்டு வெளியில் ஓடுறார். அங்கேருந்து வந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ட்விட் வருது. வெளியில் போனதுக்கு பிறகு ட்விட் போட்டாங்கன்னு உடனே டெலீட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு 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 விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணியே உள்ளே கொண்டு வர்றீங்க. அதுக்கு தான் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நீங்கள் ஆளுநர் வந்து வீட்டிலேருந்து ஆளுநர் கவர்னர் மாளிகையிலேருந்து கிளம்பி சட்டசபைக்குள்ளே வந்து ஒரு சலசலப்பை உண்டு பண்ணி அவர் மேலே அட்டென்ஷன் வர்றதுக்காக அதை இது தமிழ்நாடு முழுக்க தொலைக்காட்சிகளில் கொடுத்து ஒளிபரப்பணும். அதான் நோக்கம். உங்களுக்கு நோக்கம் என்ன இருக்குது? தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய நோக்கம் வேறு நோக்கமாக இருக்கே. இப்போ நீங்கள் வருகிற பொழுதெல்லாம் அதை வந்து ஒரு சர்ச்சையாக உங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க, அதுக்காக தான் கேட்குறீங்கிற நோக்கம் எல்லாருக்குமே தெரியுது. ஆளுநருக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது, மற்ற எவ்வளோ விஷயம் இருக்குது நாட்டில், இதை மட்டும் ஏன் பர்டிகுலராக கேட்குறாருன்னா அவர் வர்ற போது அது ஒரு சர்ச்சையாக்கி என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த வேலையை பண்ணுறாரு. அது இவங்களுக்கு கொஞ்சம் உள்நோக்கம் தெரியாமையாக இருக்கும். தமிழ்நாடு அரசு இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்து பக்கம் சொன்னாலும் இன்னைக்கு முதலமைச்சர் அந்த விளக்கம் கொடுக்குறப்ப பொள்ளாச்சி விவகாரத்தை எடுத்து பேசுகிறார். அப்படி பேசலாமா? ஏன் பேசக்கூடாது? போன 4 ஆண்டில் அவங்க ஆட்சியை நடத்தினாங்க. என்ன நடந்துச்சு தூத்துக்குடியில்? கடையை அடைக்க 1/2 மணி நேரம் லேட்டானுன்னு சொன்னதுக்காக அப்பாவும் பையனையும் கூப்பிட்டு போய் எந்த மாதிரியான ஒரு கொடூரம் பண்ணாங்க. பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய விசாரணை முடியாமல் போய் தான் சிபிஐ விசாரணைக்கே போச்சு அந்த வழக்கு. அப்போ நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட அந்த பொள்ளாச்சி சம்பவம்ங்கிறது ஒரு 2 வருஷம் நடந்திருக்கு, மூடி மறைச்சு. ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அந்த 2 வருஷம் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றினது யார்? அப்போ நீங்கள் ஆட்சியாக நடத்துறீங்க. இப்போ சம்பவம் நடந்து 6 மணி நேரத்தில் ஒருத்தர் கைது பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு அதுவும் ஒன்றாது. அப்போ அதான் முதலமைச்சர் கேட்குறாரு, யார் அந்த சார்? நீங்கள் தான் அந்த சார் அப்படிங்கிறாரு. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு இதெல்லாம் குறிப்பிட்ட ஆளுநர் சொல்கிறாரு. ஆளுநர் அப்படி தான் சொல்லுவார். கூட்டணி கட்சியும் அப்படி தான் சொல்லுது. கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுறதுக்கு உரிமை இருக்குது, ஜனநாயகம் இருக்குது. அவங்க பேசுகிறாங்க, அதுக்கு விளக்கத்தை திமுக தரப்புலேருந்து விளக்கமும் கொடுக்குறாங்க. போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்குறாங்க, அனுமதி கொடுக்காத பட்சத்தில் பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் எமர்ஜென்சின்னா நீங்கள் வந்து எமர்ஜென்சி பலரும் பார்த்துருப்பாங்களா? எமர்ஜென்சியினுடைய நெருக்கடி நான் தெரியல. இப்போ மத்தியில் இன்றைக்கி ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் எந்த விஷயத்திற்காக செவிசாய்க்கிறாங்களா இல்லையா? இப்போ வந்து மல்யுத்த வீராங்கனைகளுடைய பிரச்சனை இன்றைக்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த பலரும் இன்றைக்கி வந்து அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரால் பாலியல் துன்பத்திற்கு ஆரவாரம்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. மத்திய அரசு ஏதாவது செவிசாய்ச்சா? இங்கே சாம்சங் பிரச்சனை ஒன்று நடந்துச்சு. இதே கூட்டணி கட்சியில் எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பெரிய லெவலில். ஆனால் அதற்கு ஜனநாயக ரீதியாக 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்தாங்களா இல்லையா? இதில் எங்கே எமர்ஜென்சி வந்துச்சு? எமர்ஜென்சினா நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறது தான் சட்டம், நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் சொல்கிறத எல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடக்குமுறை தான் அதுக்கு பேர். இங்கே அப்படி ஒரு விஷயம் நடக்குதா? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை இன்றைக்கி எதிர்த்து மிகப்பெரிய அளவில் சாம்சங் பிரச்சனைக்கு போராடினாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அரசாங்கத்தின் மேல் விமர்சனம் வச்சாங்க. பஸ் கண்டக்டர் டிரைவருடைய பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அந்த அரசாங்கம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இதில் எங்கே இருக்குது எமர்ஜென்சி? ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய உரிமை எல்லாருக்கும் இருக்குது. கூட்டணி கட்சியிலாக இருந்தாலும் அவருடைய கொள்கை வேறு, கட்சி வேறு. அவருடைய நிலைப்பாட்டை அவங்க எடுத்து சொல்கிறாங்க, அரசாங்கம் அவங்க கூப்பிட்டு அழைச்சி பேசுது, சுமூகமாக பேச்சுவார்த்தை நடக்குது. இதில் எங்கே எமர்ஜென்சி வந்துச்சு? இல்லை இன்னமும் இந்த யார் அந்த சார் விவகாரத்தில் மர்மம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது விசாரணை முடியட்டுன்ற ஏன் அவசரம்? விசாரணை முடிஞ்ச பிறகு அப்படி ஒரு ஆளே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்து மேல்முறையீடு வழக்குகளுக்கு போங்கன்றேன்.
ஆதாரத்தை அழிச்சிருவாங்கன்னு பயப்படுறாங்க போல, ஆற போடக்கூடாதுன்னு. உங்கள்ட்ட தான் மத்திய அரசு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, மத்திய அரசின் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. ம். அப்படிங்கும்போது அவ்வளோ ஆதாரத்தை அழிக்கிறதுக்கு விட்டுருவீங்களா? ம். விட்டுருவாங்களா? ம். இன்னைக்கு அவங்க ரெபல் இன்ஜின்ஸ் இருக்காரா இங்கே ம். ஆதாரத்தை அழிக்கிறதுக்கு? தமிழ்நாடு அரசு வந்து முன்னாடி காவியை பார்த்து பயந்துட்டு இருந்தது, இப்ப கருப்பையும் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சிக்கிறாங்க. ஒரு இடத்துல துப்பட்டாவை போடக்கூடாது, கருப்பு துப்பட்டாலாம் போடக்கூடாது அப்படின்னு காவல்துறையினர் கெடுபிடி. இதை எப்படி பாக்குறீங்க இந்த விஷயம்? இல்லை, அப்படி உண்மையிலே அவங்க அதை பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு பயப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு உரிமையை பறிக்கிற விஷயம் தான் அது. உண்மையிலேயே அப்படி நடந்திருக்கா நடந்திருக்கு. அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும். அது எந்த நோக்கத்தோடு அவங்க அந்த துப்பட்டா கருப்பு துப்பட்டாவை அவங்க எடுக்க சொல்லியிருக்கிறாங்கங்கிறதையும் பார்க்கணும். ம். உண்மையிலேயே வேறு ஒரு சம்பவம் அது மாதிரி நடந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அது கண்டிக்கத்தக்க விஷயம் தான். ம். ஏன்னா அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா யாருடைய உரிமையும் அதுவும் உடை போடக்கூடிய உரிமையை பறிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இன்னொரு தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநரா இருந்தவங்க, அவங்க கேக்குறாங்க ஆளுநருக்கு எதிராக எப்படி போராட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம்? ஆளுநர் ஏன் ஆளுநராக நடந்துக்கல? அது இருக்குல்ல, ஆளுநருடைய வேலை என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அமைச்சு விட்டா ஆளுநர் அதை வந்து பார்த்துட்டு கையெழுத்து போடக்கூடிய வேலை தான் ஆளுநருக்கு இருக்கு. ம். தமிழ்நாட்டினுடைய மரபு கலாச்சாரம் இல்ல, ஒரு சில விஷயத்த ரெக்வஸ்ட் பண்றாரு. ம். அவருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, அதையும் இறங்கி வந்து ரெக்வஸ்ட் பண்றாருல்ல. ரெக்வஸ்ட்டை என்ன நோக்கத்தோட பண்றாரு? ஏன் உச்சநீதிமன்றம் இவருக்கு அன்பு இவருக்கு நாங்கள் தீர்மானங்களை போடுறோம், கையெழுத்து போட மாட்டேங்கன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லுது. அப்போ ஆளுநர் இங்கே முரண்டு பிடிக்கிறாரா இல்லையா? அதானே பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ ம். ஆளுநர் ஆளுநராகவே நீங்கள் இருங்க, நல்ல திட்டங்கள் செஞ்சுச்சா பாராட்டுங்க, தவறுகளாக இருந்தால் ஆளுநர் வந்து சுட்டி காட்டுங்க. எல்லாத்தையுமே இந்த இன்னைக்கு இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் என்ன நடந்துச்சு? நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மரபு என்னன்னா, முதலில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடல், முடிவில் வந்து தேசிய கீதம்ங்கிறது தான் நம்ம கல்வி நிலையங்களாக இருக்கட்டும், தனியார் கல்வி நிலையமாக இருக்கட்டும், எல்லா நிகழ்ச்சிகளையுமே நம்ம அப்படி தான் பயன்படுத்துகிறோம். முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, முடிகிற போது தேசிய கீதம். அதையே நீங்கள் வந்து மாற்ற சொல்கிறீங்க. தேசிய கீதம் பாடலைன்னா நீங்கள் அவமிச்சிட்டான்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் திட்டமிட்டே ஒரு நோக்கத்தோடு தானே உள்ளே வந்திருக்கீங்க. 2 தடவை பண்ண என்ன ஆயிரப்போகுது? எதுக்குன்ற எங்களுடைய மரபு இருக்குல்ல, இது ஒரு மரபு மாதிரி வச்சுருக்கிறோம். தனியார் கல்வியாக இருக்கட்டும், அரசு பள்ளி கல்லூரிகளாக இருக்கட்டும், தனியார் நிகழ்ச்சிகளாக கூட இருக்கட்டும், அதான் ஒரு புரோட்டோக்கால் மாதிரி வச்சுருக்குறாங்க. முதலில் தமிழ் தாய் வாழ்த்து, முடிவில் வந்து தேசிய கீதம்னு. நீங்கள் ஏன் அதை வந்து நீங்கள் ஏன் அந்த மரபு மாற்ற சொல்கிறீங்க? இதில் என்ன ஆயிரப்போகுது? பாடாமுட்டா நீங்கள் கேட்கலாம், தேசிய கீதத்தை பாடாம விட்டாங்க கடைசியில் அப்படின்னா. நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து அங்கே உட்காந்து உங்களால் கேட்க முடியல, நீங்கள் இதே தமிழ் தாய் வாழ்த்து உங்கள் நிகழ்ச்சி எப்படி பாடப்பட்டதுன்னு தெரியாதா? அதுக்கு வார்த்தையை விட்டு பேசுகிறீங்க. இதே போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் பெரியார், அண்ணா, சோசியலிசம், செக்குலரிசம், பெண் உரிமை எல்லாத்தையும் பேச மாட்டேன்னு கழிச்சு விட்டீங்க. அது வார்த்தையில் கூட சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்குறீங்க. அப்போ ஆளுநருடைய நோக்கம் என்ன? முழுக்க முழுக்க ஒரு ஆளுநர் மாதிரி நடந்துக்கிறாரா, இல்லை ஒரு கட்சியினுடைய நிர்வாகி மாதிரி நடந்துக்கிறாரா? அதான சந்தேகமே வருது. இப்போ ஆளுநர் பண்ணுற வேலையை அதெல்லாம். பெரியார் பேரையும் அம்பேத்கர் பேரையும் ஏன் சொல்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்கள் ஏன் அதை விட்டு படிக்கிறீங்க? அதில் ஏதாவது தப்பான வார்த்தையாது இல்லை வேறு யார் பேருமா அது இருக்குது? அப்போ ஆளுநர் மாதிரி ஏன் நடந்துக்கல? ஆளுநருடைய செயல்பாடுகள் எல்லாமே சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளே இப்போ அறிக்கை விட ஆரம்பிக்கிறாங்க. சண்முகம் அறிக்கை விடுறாரு, தேர்தல் வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு. இன்னும் ஒரு வருஷம் தேர்தல் வரப்போகுது, மக்களை போய் சந்திக்க போகிறாங்க. அப்போ ஆளுங்கட்சியை வந்து துரிதப்படுத்துகிறாங்கன்னு தானே பார்க்கணும். அவசரம் நீங்கள் வேலையை முடிங்க, நாளைக்கு கூட்டணியோடு நம்ம சேர்ந்து மக்களை போய் சந்திக்கிறப்ப கேட்பாங்க, அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இல்லைன்னா இருக்குது. இல்லை, அதிருப்தி வந்திருக்கு, கூட்டணி செதறும் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு. ஜெயக்குமார் அவருடைய ஆசை. முதல்ல அந்த கூட்டணி பிஜேபி கூட நீங்கள் கூட்டணிக்கு போக மாட்டீங்களா கன்ஃபார்மாக சொல்லுங்கள். அவர் சொல்கிறாங்களே, அது விமர்சிக்கிறாங்களே, ஜெயக்குமார் சொல்கிறாரு. அவர் மட்டும் தானே சொல்கிறாரு. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க? முதல்ல அவர் கூட்டணியை தக்க வச்சுக்கிற சொல்லுங்க. இந்த கூட்டணி செதறுமாங்கிறதுல அப்புறம் பார்ப்போம். இந்த கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆரோக்கியமான விஷயம் தானே. அரசாங்கத்தை வந்து அப்போ தானே வந்து நீங்கள் பேசாட்டியும் பேசலைங்கிறீங்க. யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாருமே வந்து அந்த கட்சிக்கு அடிமையாக போயிட்டாங்க, வாயை பற்றிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க, கூட்டணி கட்சிங்க இருக்கா எல்லாத்தையும் அமைதியாக இருக்கிறாங்கன்றாங்க. அதே நேரத்தில் அரசை எதிர்த்து விமர்சனம் பண்ணாலும் கூட்டணி செதற போதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது? இதை ஆரோக்கியமாக பார்க்க வேண்டியது. அரசாங்கம் தவறு செய்யுது அப்படிங்கிறப்ப சுட்டி காட்டுறது கூட்டணி கட்சி தலைமை கட்சியினுடைய கடமை. அதான் செய்கிறாங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருது, தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவில்லை அப்படின்னு அறிவித்திருப்பதாக செய்தி. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு புதிய கட்சி, ஒரு இளைஞர் வந்திருக்காரு. இது ஒரு டெஸ்ட் மாதிரி இந்த தேர்தலை வந்து அவங்க அட்டன் பண்ணியிருக்கணும். ஆனால் இன்னும் அவர் வந்து இது வரைக்கும் வரக்கூடிய செய்திகள் என்னென்னா, கட்சி நிர்வாகிகள் ஒன்றும் போடலை. இப்போ மாவட்ட ஒரு வருஷம் ஆகுது, ஒன்றும் ஃபஸ்ட் இயர் சக்ஸஸ் மீட் கொண்டாட போகிறாங்க. ஒன்றும் வந்து நிர்வாகிகள் போடல, ஒன்றும் வந்து பெர்மனெண்ட் மாவட்ட செயலாளர் போடல, அடிப்படை கட்டமைப்பு ஒன்றும் ஸ்ட்ராங் பண்ணல.
அப்படிங்கும்போது தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பயம். ம். அவ்வளோதான், வேற என்ன இருக்கு? மற்ற கட்சிகளுக்கு இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக தான் இருக்கும். ம். அப்படிங்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் 6 மாதத்துக்கு முன்னாடி ரிஸ்க் எடுத்துக்கிட்டுனா அதிமுக விளையிடுச்சு. அதிமுக விளையிறதுல இன்னொரு உள்ளர்த்தமும் இருக்குது. என்ன அதிமுக வந்தோன்னா திமுக பிஜேபிங்கிற ஒரு இதை வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் தான் எதிர்க்கட்சி அப்படிங்கிறத திருப்பி திரும்ப சொல்கிறாங்க. இப்போ வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு அந்த ஓட்டு இந்த ஓட்டெலாம் சேர்ந்து வர்றப்ப யார் வாக்கு சதவீதம் அதிகம், அப்போ திமுக பிஜேபிங்கிற மாதிரி கொண்டு போகிறதுக்கு திட்டமிட்டே வந்து பிஜேபி அதிமுக வந்து இந்த முறை வந்து ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கணும்னு தான் பார்க்க வேண்டியது. இல்ல அந்த அழுத்தத்துக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி பின்வாங்குவாருன்றீங்க. இல்லை 2026 உறுதியாக அதிமுக பிஜேபி இல்ல, அப்ப கூட்டணி. கூட்டணி இருந்தது. இப்போ பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இல்லைன்னு மறுத்தா கூட ஒவ்வொரு அதிமுக காரருக்கும் தெரியும் அடுத்து நம்ம பிஜேபி கூட தான் ஓட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு. இல்ல உறுதியா சொல்றாங்களே. உறுதியாக நடக்க போகுது, அதுதான் நடக்க போகுது. ம். கடந்த 6 மாசமா நான் சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பாக இவர்கள் வந்து கூட்டணி வைப்பாங்க. ம். ஏன்னா பிஜேபி வந்து ஒரு வலுவான ஒரு கட்சி, அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி, பல வருடம் ஆண்ட கட்சி, அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி, கட்டமைப்புகள் உள்ள ஒரு கட்சி. இவர்கள் அதை எப்படி மிஸ் பண்ணுவாங்க? போன முறை மிஸ் பண்ணாங்கன்னா ஒரு ட்ரையல் பார்த்தாங்க. 24 தேர்தலில் வந்து தனித்தனியாக நிற்க வச்சு சிறுபான்மை வாக்குகள், தலித்து வாக்குகளை வாங்குவதற்காக தனித்தனியாக நிற்க வச்சு அதிமுக வாங்க ஜெயிச்ச அப்புறம் ஒன்றா சேர்ந்துக்கலாங்கிற ஒரு பிளான்லாம் தனித்தனியாக நிற்க வச்சாங்க. அது படு ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அந்த 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 ப்ராஜெக்ட். அதற்காக என்ன பண்ணுறாங்க, இனிமேல் என்னன்னா இருக்கிறதும் போயிடும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறாங்க. எழுதி வச்சு கொள்ளுங்க, 2026 தேர்தலில் அதிமுக, பாமக, தேமுதிக, பிஜேபி இந்த கூட்டணி ஒரு கூட்டணியை கண்டிப்பாக அவங்க கட்டமைப்பாங்க. அது ஆல்மோஸ்ட் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்கிற மாதிரி தான் தகவல் வரும். அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே இப்போ பிஜேபி எதிர்த்து நம்ம தேர்தலில் நின்று ஈரோட்டில் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டு திருப்பி 6 மாதம் கழிச்சு பொது தேர்தலில் போய் ஓட்டு கட்டோம்னா நல்லாவா இருக்கும்? அப்போ வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒதுங்கி நிற்கிறாங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி.